இந்த மயானத்தில் நம்மளை தவிர யாரும் இல்லை. பெண்ணாக பிறந்தவன் தன்னந்தனியாக இந்த மயானத்துக்கு வந்திருக்கிற யாராக இருக்கலாம்? அதாதையில் வந்து வேடிமலையில் வந்து பிறந்ததை சுடவுமானாய். பிறத்தில் வாரும் தாடி அண்டை குடி தடையிருக்கின்றாய் என்றால் பாடி தமத்தை கூட பகருவேன். அனுப்பிட்டேன் சோழத்தனமை காவலை மீறி சோழத்தனமை காவலை மீறி சோழத்தனமை காவலை மீறி கொல்லாமல் என் மன்னை சொல்லு. சோழத்தனமை காவலை மீறி கொல்லாமல் என் மன்னை சொல்லு. சோழத்தனமை காவலை மீறி கொல்லாமல் என் மன்னை சொல்லு 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 சொல்லு. யாரு இந்த இரவிலே மயானத்திற்கு வருவதற்கு ஆரோகம் அஞ்சுகின்ற வேளையில் தண்டம் தனியாக ஒரு பிணத்தை கொண்டு வந்து எரிக்க துணிந்தாய் என்றால் எவ்வளவு துணிச்சல்லி உனக்கு கள்ளி. இங்கு காவல் பணியாற்றும் எனக்கு தெரியாமல் திடுத்தனமாய் பிணத்தை சுட வந்தாயே. யாரு உண்மை கல்லினான் அல்லவையா தூண்டிய நஞ்சால் மாண்டான் மாண்டான் மாண்டான். மகனே 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 போற்றி 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 கல்லியமல்ல கவலையமல்ல ஆடவிட்டு ஒரு அவளை பெற்றபடி கல்லுகடத்திற்கு பெரிய என்று சொல்லுங்கள். தான் பெற்ற மகனை தானே இருக்க வந்த பாவி என்று சொல்லுங்கள் ஐயா. கல்லியமல்ல கவலை புரிந்து கொள்ளுமல்ல நல்லவள் தானே.
அப்படியானால் இந்த மயனக்கன் கண்டுகொள்ளாமல் தன்னும் தனியாக புறமமைத்து சமத்தை எரிக்க நினைப்பாயா? இங்கே வருகிற பிணம் ஒன்றுக்கு கால் போன முளத்துண்டு முப்புடி வாய்க்கரிசி இந்த 3 சுதந்திரமும் இடல புத்திரமும் கடமை தொடர வேண்டும். ஓஹோ, இந்த மயானத்தின் விதிமனால் எங்கிருந்து கோபத்தா சித்திரத்தால கலியே சாகசக்காய், உன்னை பார்த்தால் உன் செயலை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இந்த குழந்தை எங்கிருந்தோ கவர்ந்து வந்து அனுப்பிக்கு ஆவணங்களை எல்லாம் கலட்டி கொண்டு இந்த குழந்தையை கொன்று இரவோடு இரவாக எரித்து போக துணிந்தாயே, நீ கல்லிதான், கவனம் புரிந்தவர்தான். நல்லவராக இருந்தால் என் அட்டுநாட்டிலே இந்த மயானத்திற்கு வர வேண்டும். எப்படியாவது இருக்கட்டும், என் எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்டு போயிருக்கிறேன். இது நியாயமாக கேட்கும் என்னை பார்த்து கொல்லாதவன், இரக்கமில்லாதவன், புலை என்று சொன்னால் சுடுகிறாயே, காவல்துறை நாடி மேவலாமோ போடி. காவல்துறை நாடி மேவலாமோ போடி. அவை புவி அழுவதில்ல, அவை புவி அழுவதில்ல, காவல்துறை நாடி மேவலாமோ போடி போடி போடி. இது வெண்ண காலம் எனக்கலங்கோலம், இது வெண்ண காலம் எனக்கலங்கோலம். ததிர்மாறி தீடும் சங்கராயிங்கனம், ததிர்மாறி தீடும் சங்கராயிங்கனம். இது வெண்ண காலம் எனக்கலங்கோலம் கோலம் கோலம். ஆனகத்திலே மகன் எழுத்தால் செய்தி அறிந்தவுடன் பெண்ணாக பிறந்தனை கானகம் சென்று தன் மகன் எடுத்ததற்காக, உன் கடமைக்காக எடுத்த மகனை எங்காவது எடுத்து விட்டு போயிருக்கலாம். அதை விடுத்து இந்த மயானத்தில் வந்து புடமவைத்து எரிந்த கட்டைகளை எல்லாம் எடுத்து அடுக்கி கடல் மூட்ட துணிந்தாயே, எதற்காக? உன் கடமைக்காக. என் நிலையை சற்று எண்ணி பார்த்தாயா? என்னை பெருத்த திரவியம் அள்ளி கொடுத்து விலை எஜமானுக்கு நாடும் கடமைப்பட கால் பணம் உலத்துண்டு வாய்க்கேசி கொடுத்தால் உன் மகனை தகன செயல் தடையவில்லை. ஐயா, இங்க அவர் காவனை நிற்பார் என்றும் அவருக்கு கால்பணம் இழத்துட்டு கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் எனக்கு தெரிய வராதையா. இங்கிடம் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், தயவு செய்து என் குழந்தை தகனம் செய்து விடுங்கள். யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, அடியாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, அடியாரடி உன் ஊர் பேர் சொல்லடி. குடத்துள்ளி குத்தடி கிணறும் கடித்தா சரி, உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. பரடி எனக்கு திரும்பி கூறடி பதிலுத்தான், பரடி எனக்கு கூறடி பதிலுத்தான், பரடி எனக்கு திரும்பி கூறடி பதிலுத்தான். பார்க்கின்ற காவலுக்குள் கையிட்டு வந்தவன் யாரடி, உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. நீதித்தா
ஜகதா தீயிடு புலையன் என்று வாயிடு புகது வந்த ஜெகமென்று ஜகதாளி செய்யும் புலையன் என்று வாயெழும் பேச வைத்து தெய்வம் நடந்தது ஜகதாடி போய் விடுமை நினைக்கும் வீரவாக்கு புகழ்ந்த போய் விடுமை நினைக்கும் வீரவாக்கு புகழ்ந்த பொருளான பிள்ளை என்றால் மறுபால வீர புத்தகா சொல்லடி 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 மெய்ப்பதற்கு பழகின்றாய் என்ன வேதனை காத்து வாழும் போது நபரே வைகோல வேப்புலை வைகோல நின்று காட்டினவனே மையகத்தில் தெரியோர்களை மதியாமல் மையகத்தில் உள்ள பணியோர்களை மதியாமல் மையகத்தில் தெரியோர்களை மதியம் பல பதர சிறில கொடிய பழுவித்தினம் பல பதர சிறில கொடிய பீதி தவறி புதாரி 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 ஏழை நாதியற்ற பேதை இன்னொரு அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இந்த மயானத்தில் உன்னை போல் நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அம்மா. இந்த நிலையிலும் நான் உனக்கு செய்கின்ற உதவி அதை சொல்கிறேன். கால்பட முளத்துண்டு வாய்க்கரிசி கால்பட முளத்துண்டு எஜமான் வீரபாகுக்கு சொந்தம். வாய்க்கரிசி மட்டும் என் உணவுக்காக ஒதுக்கப்பட்டது. வாய்க்கரிசி தேவையில்லை. கால்பட முளத்துண்டை கொடுத்து விட்டு உன் மகனை சுடு. இல்லையே ஐயா, இந்த தாயாவது பொருளை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வாளா? பொருள் இருந்தால் கிண்ணீர் கொடுத்து விட்டு தகனம் செய்து விட்டு போயிருப்பேன். தாங்கள் எத்தனை வரை கேட்டாலும் எனக்கு கொடுப்பதற்கு வழியில்லை. மீண்டும் கேட்கிறேன், தயவு செய்து குழந்தை தகனம் செய்து விடுங்கள். கொடுப்பதற்கு யாதொரு விதியும் இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஒன்று கொடுக்குறதுக்கு எதை கேட்டாலும் இல்லை இல்லை என்று பொய்யிரைத்துக் கொண்டிருக்கிறாய். கள்ளி கள்ளி நாட்டினை எதற்கு மஞ்சம் ஓட்டமில்லாமல் இங்கு வந்தது மகிமத்த நீட்டமாய் பேசலும் ஓட்டமாய் ஓடி செல்வார் உதை செய்வேன் புலையா உனக்கு இது சம்மதமா? புலையா உனக்கு இது சம்மதமா? புலையா உனக்கு இது சம்மதமா? காலாறு எத்திடவும் மண்ணேனே காலாறு எத்திடவும் மண்ணே நாடி புலையா உனக்கு இது சம்மதமா? புலையானது கதறுதைய புலையானது கதறுதைய தவறு தாவது புலையா உனக்கு இது மதமா மதமா மதமா? அன்பு மகனே, ஆசை மகனே, உன்னை தொட்டிலும் அச்சிலும் மான் மீது தோல் மீது போட்டு வளர்க்கவில்லை. இந்த பிடம சோழன் காலால் எட்டி உரைத்து விட்டானே. மகனே மகனே என்று ஜெகச்சாலி வீட்டில் பகவானை கிடைக்கிறாய் என்னடி ஆசை மகனே அருமை மகனே அன்பு மகனே மகனே என்று ஜெகச்சாலி வீட்டில் பகவானை கிடைக்கிறாய் என்னடி வெகு சுமமாக இருக்கிறதை சொல்லடி சகலரும் மைகே சாதிக்கின்றாய் மொழி சாத்துவேன் கோழினாள் மாணவர் போட்டு பயணத்தை கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. முடிய போகுது. சேசரிசெல்லாம் வாங்கிட்டு போங்க. நீங்கள் 3 நாள் ஆர்டர் போட்டது பெருசு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆமாம், சொன்னதை சொல்லி கற்றுக்கொண்டிருக்கும் போதே கொடுப்பதற்கு யாரும் விதியும் இல்லையா?
இல்லை ஐயா. உற்றார் இல்லை, இல்லை. உறவினர் இல்லை, ஒருவருமே இல்லை. இந்த குழந்தை உன்னுடைய தானே? ஆமா. உன் குழந்தை என்றால் அதுக்கு ஒரு தகப்பன் இருப்பானே, உன் பதி எங்கே? பதி இருக்கின்றார், ஆனால் தற்சமயம் என் அருகிலே இல்லை. பதி இருந்தால் தற்சமயம் இல்லை. குழந்தை இறந்த செய்தியை உற்றாருக்கும் தெரிவிக்காமல், தன் கணவனுக்கும் அறிவிக்காமல் பெண்ணாக பிறந்தடி தன்னும் தனியாக இந்த மயானத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் காணாத விந்தையாக இருக்கிறதம்மா. கடைசியாக கேட்கின்றேன், யாதொரு கதியும் இல்லையா? தங்களை எத்தவரை கேட்டாலும் இடக்கெடுப்பதற்கு வழியில் ஆண்டவா, என் மனையாளின் முகத்தை தவிர பிற மாறி முகத்தை உற்று நோக்காத நான் என் கடமையின் பொருட்டு என் எஜமாயிட்ட கட்டளைப்படி இவள் மகனை தகனம் செய்வதற்கு இவள் கழுத்திலே காதிலே ஏதாவது ஆவணங்களை உற்று நோக்கின்றேன். எல்லாம் உணர்வு செய்யலாம் ஆண்டவா. சண்டாளி சதிகாரி தன் மகனை தகனம் செய்வதற்கு யாதொரு கதியுமில்லை என்று சொன்னாலே, உலகத்தில் எவருமே விலை மதிக்க முடியாத தாலியை கழுத்தில் அடைந்து கொண்டு போயிருத்துக் கொண்டிருக்கிறாய். உன் தாலியை வித்தாவது கூடி கூடி உன் மகனை தகனம் ஆண்டவா, இவள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுகின்றது. தன் மகனாய் காலிட்டு விளைத்த பொழுது, மகனே 50 அரசனும் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டியதிருக்க இந்த பிணம் சுடுவாள். உன்னை இட்டு மிதித்து உடன் மகனை மடியிலே தூக்கிக் கொண்டு அழுகின்றாள். திருவருக்கும் மூவருக்கும் தெரியாத அந்த திருமாங்கையும், என் கணவனுக்கு மட்டுமே தெரிந்த அந்த திருமாங்கையும் இந்த பிணம் சுடுவோன் கண்டுவிட்டானே என்று தீயில் விழுந்த புழு போல் துணிக்கிறானே. இவள் சொல்வதை பார்த்தால் அப்படி திருமாங்கையும் என் மனையாளுக்குத்தானே உண்டு. என் மனையல் என்றால் அங்கே இறந்து கிடக்கும் குழந்தை. எவ்வளவோ சோதனை கொடுத்த இந்த ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுப்பானா? என் மகனாக இருக்காது, என் மனைவியாக இருக்கக்கூடாது. சிவமே இருந்தாலும் விசாரித்து பார்ப்போம். அம்மா மங்கையே, மங்கையே, உடைமடல் நகரமடல்லாது மற்றவர்க்கு தோற்றாத இந்த மாங்கல்யத்தை இந்த பிணத்துடுவோன் கண்டானது பேதலித்து புலம்புகின்ற பெண்ணே, பெண்ணே. அம்மா, உன் பெயர்தான் என்ன? உன் கணவனது பேர்தான் என்ன?
மனதில் வைத்திட்ட இக்குழந்தையில் பேர்தான் என்ன சங்கையில் எல்லிடத்தில் சாற்றுவாய் எல்துயர் ஆற்றுவாயே. அம்மா, உன் பெயர் என்ன? இறந்து கிடக்கும் இந்த குழந்தையின் பேர் என்ன? உன் கணவனது பேர் என்னம்மா? தெளிவாக சொல்லுங்கள் அம்மா, தெளிவாக சொல்லுங்கள். ஐயா, சிச்சிக்க மறுத்தை சத்தியவேந்து அரிசல்புவின் மனைவினா இங்கு இறந்து கிடப்பது எங்கள் வரைய மகன் இறந்து கிடப்பவன் என் மகனா? இல்லை, இறந்து கிடப்பவன் என் மகனா? இறந்து கிடப்பவன் என் மகனா? என் மகனே, மகனே, இல்லை ஐயா. 56 தேசத்தை யார் இடத்திலடா என் அருமை செல்வமே, என் அருமை செல்வமே. இந்த மயானத்திலே ஆரோக்கிய இறந்து கிடக்கிறாயடா என் குலம் கொலுத்து. ஐயா, என் மகனை பாருங்க ஐயா, என் மகனை பாருங்கம்மா, என் மகனை பாருங்க ஐயா. தவறாக பேசாதீங்க. ரெண்டு பிள்ளை 3 பிள்ளை இருந்தால் கூட ஒரு பிள்ளை சத்து போனாலும் மறு பிள்ளைய வச்சு பார்த்துக்கிறலாமே. பலாண்டு காலம் வரமிருந்து தவமிருந்து பெற்ற ஒத்த மகனை பறி கொடுத்துட்டு நிற்கிறோமே. ஐயா, தவறாக பேசாதீங்க. இதுவரையிலும் கல்வி என்றும் கவலை என்றும் சோழத்தனவுகள் வந்தவள் என்றும் பேசித்தாங்க. இப்பொழுது குழந்தையை பார்த்து மகனை மகனை தருகின்றீர்களே, தங்கள் யார் ஐயா? தங்கள் யார்? என் குழந்தை பார்த்து அழுகின்றீர்களே, தங்கள் யார் ஐயா? நான் யாரா? நான் யாரா? ஐயோ, ஐயோ, மயானத்திலே மகன் இறந்து கிடக்கிறான். அக்கினி சாட்சியாக நான் கரம் பிடித்த மனையால் என்னை யார் என்று கேட்டானே. இல்லை, இருக்காது. என் மனையால் என்னை யார் என்று கேட்கின்றானே. இருக்காது, இருக்கக்கூடாது. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். என் கணவருக்கு இந்த நிலையா இருக்கக்கூடாது. ஒருவேளை என் பதியாக இருந்தார், என் மன்னவராக இருந்தார், என் மன்னவர் என்னை ரகசிய பேர் நாம சொல்லி கூப்பிடுவார். என் உயிரோடு உணர்வோடும் கலந்தவளே, என் இதயத்தில் நீங்காது இருப்பவளே, இருப்பவளே. அம்மா, அம்மா, தாராவளே. இந்த நிலையிலா நான் உன்னை காண வேண்டும் தாரா. இது என்ன கடமை, இது என்ன கடமை. தாங்கள் எந்த காலத்தில் காணவா இந்த பாவையின் உயிரோடு இருந்தேன். சுவாமி, விதி விதி உங்களை விட்டு வைக்கவில்லையா? நம் குழந்தை தானே, நம் மகன் தானே, தகனம் செய்து விடலானே. சுவாமி, தகனத்தை விடுங்க. நம் மகன் தானே, நம் மகன் தானே, தகனம் செய்து விடலாம். இருந்தாலும் என்ன சுவாமி, நான் சத்தியம் தவறலாமா? தவறக்கூடாது அல்லவா? நீ வேலை பார்க்கும் அண்ணடம் சென்று கால்படம் முளத்துண்டு வாங்கி பார்த்தாரா? அவர் கொடுக்க மாட்டார். மிகவும் கண்ணி சுத்தமுடையவர்.
அப்படி நான் சென்றாலும் என்னை திரும்பவும் அனுப்ப மாட்டார். அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? மருமக தேவதாசன் பிறந்த நாள் விழாவிலே நாட்டு மக்களை எல்லாம் அழைத்து இந்த திருக்கரத்தால் பொன்னும் பொருளும் வாரி வாரி உலகிடு ஏற்றதா? அந்த திருக்கரத்தை இந்த காசுவை ஏற்றுக்கொண்டு 56 தேசத்தை ஆண்டு ஹரிச்சந்திரன் அங்கே மரியாதை காவல் உருகின்றார். 56 தேசத்தை ஆள பிறந்த எங்கள் அருமை மகன் ஆரவம் தீண்டி இறந்து கிடக்கிறார். எங்களுக்கு கொள்ளையிடுவதற்கு வழியில்லை, கதியில்லை என்று சொல்லி வாரி வாரி வணங்கி இந்த கரங்களை எண்ணிக்கொண்டு நம் மகனை தகனம் செய்வதற்கு இந்த காட்சி மாநகர் வீதியிலே பிச்சை எடுத்துவா தாரா பிச்சை எடுத்து பிச்சையா? அது ஒன்றுதான் மிச்சமாக இருந்தது. கடவுளை சித்த மதமாக இருந்தால் அப்படி செய்கிறேன். வெள்ளைய தகனுக்கு வழியில்லாத காரணத்தினாலே தங்களிடம் மடியேந்தி பிச்சை கேட்டு வருகிறார்கள். உங்களால முடிஞ்ச ஒரு 500 ரூபா, 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் போடுங்க. அப்படி இல்லைன்னா தோடி சிமிக்கி மூக்குத்தி இருந்த கழட்டி போடுங்க. பொலிசெல்லாம் வாங்கிக்குவோம், போடுங்க. அடை வச்சுட்டு தர திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பிறந்தேன் அம்மா, இங்கு நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. இந்த வாழ்க்கை என்று அறிவேன் அம்மா, இந்த வாழ்க்கை என்று அறிவேன் அம்மா. இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கே நீங்கள் போடும் பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஜிமிக்கி வருது, ஜிமிக்கி. வெட்டிவிடும் வெட்டி. நிலப்பத்திரம் வருது, கொண்டங்க. நிலப்பத்திரம் கொண்டங்க. நான் என்ன சொன்னேன்? நிலப்பத்திரம் வீட்டு பத்திரம் தான் கொண்டாடுவாங்க. கொடுங்க, நான் அனுப்பிச்சு தர எடுத்துக்கலாம்.
காசி மகாராஜன் குழந்தை கனகமேதை கழுத்து நிறுத்திக் கொண்டதாகவும் அங்கிருந்த பொக்கிஷத்தை கிளம்பினதாகவும் குற்றச்சாட்டு. வெட்டு போறேன் பாரு. வா 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 வீண் பழி. தம்பியை கொண்டா. பத்திரம் வருது பத்திரம். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். யாரும் வீட்டுக்கு போவாதீங்க, கொஞ்சம் இருங்க. பட்டாசு நடக்கும்போது சேகரிச்சு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போங்க. எல்லாம் போய் வீட்டில் போய் ரேஷன் கார்டு எடுத்து வந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிச்சு கொடுப்பாங்க. எல்லாம் உட்காருங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஏன் அவசரப்படுறேன்? எல்லாம் கிட்ட வாங்க. சுவாமி, என்னை தவறாக எண்ணாதீர்கள். பிச்சை எடுத்து மறுமறியில் நாம் குழந்தை போல் இருந்தது எடுத்து வைத்து அழுது பழம்பினேன். அதற்காக காசர மகன் கனகஜரினா கழுத்து எடுத்து கொண்டு விட்டேன் என்றேன் மேல் ஏன் போய் சுமத்தி உங்களும் என்னை கொலைகாரர் நினைத்திருக்கிறார்கள். ஆண்டவா, மலரை விட மென்மை மனைவிடத்தை என் மனையால் கொலைகாரியா? என் மனைவியை வெட்ட வேண்டும், அதுதானே உனது ஆசை. வெட்டுகிறேனப்பா, வெட்டுகிறேனப்பா. முடிச்ச வேண்டிக் கொண்டு கிழக்கே நோக்கி நில்லம்மா. ஆசை மனைவியை வெட்ட, ஆசை மனைவியை வெட்ட மனமு குளிக்க கொஞ்சம் வாங்கி கழுத்திலே மாலை வந்து விழுகிறது. என்ன நினைத்தாய் தாயே? சுவாமி, பிறவாத வர வேண்டும். அப்படி பிறந்து விட்டால் தாங்களே எனக்கு பதியாகும். நமது மகன் தேவதாசன் நமக்கு மகனாகும். நமது மந்திரி சத்தியகிட்டி நமக்கு மந்திரியாகும். நமது குரு பட்சே நமக்கு குருவாகும். ஆகவனை விடைத்தேன். சுவாமி, கலங்காதீர்கள், தயங்காதீர்கள். சூரிய விழுத்த மன்னர்கள்லாம் நீதி தவறக்கூடாது, நெறி தவறக்கூடாது. எந்திரளி வந்தாலும் சத்தியம், சத்தியம் தவறக்கூடாது. மீண்டும் என்னை வெட்டி சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். வேண்டாம் அம்மா. பல ஜென்மம் எடுத்து பெற வேண்டிய துயரத்தை இந்த ஒரு ஜென்மத்திலே பட்டு விட்டாயே தாரா. அம்மா, தாய் இறந்து போனால் ஒரு மகனுக்கு பாசம் மட்டும் தானோ போகும். ஆம் சுவாமி. தந்தை இறந்து போனால் அறிவூட்டுவது போய்விடுமா? ஆமா. கூட பிறந்தவர்கள் இறந்து போனால் தோல் வலிமை போய்விடுமப்பா. நண்பன் இறந்து போனால் நட்பு மட்டும் தானப்பா போகும். ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கும் தன் மகன் இறந்து போனால் அவன் வைக்கின்ற கொல்லி மட்டும் தானப்பா போகும். திருமணம் முடித்த ஒரு மனிதனுக்கு, திருமணம் முடித்த ஒரு மனிதனுக்கு தன் சம்சாரம் இறந்து போனால் சகலமும் போய்விடுமே. தன் சம்சாரம் இறந்து போனால் சகலமும் போய்விடுமே. சுவாமி, கலங்காதீர்கள். எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. கட்டிய கிழவினர் கையினாலேயே என் உயிர் போக வேண்டும் என்றால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? எந்த பெண்ணாக இருந்தாலும் பூவோடு பொட்டோடு போவதைத்தான் விரும்புவாள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என் மனையாளை பார்த்தீர்களா? என் மனையாளை பார்த்தீர்களா? காட்சி மாநகர் வீதியிலே கணவன் சத்தியம் தவறக்கூடாது என்பதற்காக தன்னை தானே விட்டுக் கொடுங்கள் என்று சொன்னானே. என்னவன், என் இனியவன், மயானத்திலே கணவன் சத்தியம் தவறக்கூடாது என்பதற்காக நான் கணப்பிடித்த என் கரங்கிலே வாழை எடுத்து கொடுக்கின்றானே. என் உயிரோடு கலந்தவன். இவனை நான் எப்படி வெட்டுவேன்?
போதும் அப்பா, போதும். இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்த இந்த தண்டனையை எவருக்கும் கொடுத்து விடாது இறைவா. தன் கணவன் கரத்தால் தன் மனைவியை வெட்டும் இந்த கொடுமை என்னோடு நிறுத்திக் கொள்ளப்பா. போதும், வெட்டுகிறேன் இறைவா. என் மனைவியை வெட்ட வேண்டும், அதுதானே உன் இறுதி ஆசை. வெட்டுகிறேன் அப்பா. உன்னை எடுத்தேன், மகை பிடித்தேன், மதருள்வாய் ஈசா. உன் மனைவி வெட்ட வேண்டாம், பெண் பாவம் பொல்லாதது. உன் மனைவி அழைத்துக் கொண்டு உன் நாட்டிற்கு சென்று நாடு நகரங்களை ஆட்சி செய்வாயாக. அப்படியே ஆகட்டும். இப்ப முக்கிய வர சொல்லிட்டீங்களா? அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை. எத்தார் என்னை நல்ல அத்தா உனக்கு ஆளோ இனி அல்லேன் எதனாமே தனெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சிவமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை எளித கரங்களுக்கு இளைமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை செவித்த கரங்களுக்கு இளைமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே. அறியாமலே போற்றி அறிகலத்தை போற்றி அண்ணாமலையை போற்றி அறிகலத்துடனே போற்றி நமச்சிவாயே போற்றி அறிகலத்துடனே போற்றி நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம்
நீ சொல்லு நந்தலாலா. வாழ்வோட கல்லும் இரத்தாண்டு ஒன்று நான் என்ன கல்லாப்பாரா நீ சொல்லி நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றால் ஓ நந்தலாலா. யாரு பண்றது? நல்ல மண்ண பெய்ய வேண்டும். Holy